ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? டேரெக்டாக டாபிக் போகலாம். நீங்கள் நிறைய பேர் வந்து ரொம்ப நாளாக என்கிட்ட ஆஸ்திரேலியாவில் வந்து லேபர் ஜாப்ஸ் எப்படி வாங்குறதுன்னு சொல்லுங்கள் நானும் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்காக தான். இந்த வீடியோவை தயவுசெய்து கம்ப்ளீட்டாக பாருங்கள், வெறும் தம்ப்நெயில் மட்டும் பார்க்காதீங்க. ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நிறைய லேபர் ஜாப்ஸ் உங்களுக்கு வந்து கார்பென்ட்ரி, அப்புறம் வந்து எலக்ட்ரீஷியன்ஸ், ப்ளம்பிங், அப்புறம் வந்து டீசல் மெக்கானிக்ஸ், அப்புறம் வந்து இது மாதிரி நிறையா லேபர் ஜாப்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த ரிலேட்டட் லேபர் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒரு ஆப்ஷன் என்னன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் வந்து நான் இதை திருப்பி எல்லா வீடியோலும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பட் திருப்பி சொல்கிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் எப்போயுமே ஷார்ட்கட் கிடையாது. குயிக்காக ஆஸ்திரேலியாவில் வந்து அங்கேருந்து அப்ளை பண்ணி ஜாப் வாங்கி உடனே வர மாதிரிலாம் இல்லாது. இது வந்து லாங் ஸ்டாண்டிங்கில் கரெக்டான லீகல் வேல ரைட் டைரெக்ஷனில் எப்படி ஆஸ்திரேலியா லெவல் வந்து லாங் ஸ்டாண்ட் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம வீடியோ. ஸோ நீங்கள் யாராவது குயிக்காக இன்ஃபர்மேஷன் குயிக்காக கிடைக்கணும், குயிக்காக ஷார்ட்கட்டாக 2 மாதத்தில் 1 மாதத்தில் வேலை கிடச்சி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆகிடுவீங்க. தயவுசெய்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வந்து லாங் ரனில் ஃபேமிலியோடு வந்து இல்லை சிங்கிளாக வந்து எப்படி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகலான்னு தாட் ப்ராசஸ் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது முதலே சொல்லிடுறேன், டிஸ்க்ளைமர். பட் எனிவேஸ் டாபிக் போகலாம். உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிஆர்ஏனா என்னன்னு தெரியணும். டிஆர்ஏன்னா வந்து ட்ரேட்ஸ் ரெக்கக்னேஷன் ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன் அப்ரிவேஷன். ட்ரேடர்ஸ் ரெக்கக்னேஷன் ஆஸ்திரேலியா. இவங்க யாருன்னா இவங்க வந்து ஸ்கில்ஸ் அசஸ்மெண்ட் பாடின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஒருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் வேலை பார்ப்போம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன், நான் வந்து ஐடியில் வந்து நான் ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட்டு பெர்மனன்ட் ரெசிடென்சி விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நான் எங்கே வேலை பார்த்தா அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். அந்த டிபார்ட்மெண்ட் தான் வந்து ஐடிக்கு வந்து ஏசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க தான் அசஸிங் பாடி, அதாவது ஆஸ்திரேலியன் கம்ப்யூட்டர் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் உங்களுக்கு அனுப்பணும் அந்த லெட்டர்லாம் அட்டஸ்டேஷன் வாங்கி அனுப்பிச்சு, இது வந்து என்னோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதெல்லாம் 7 வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தான் சேலரி, பே ஸ்லிப்னு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புவேன். அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஏசிஎஸ்ன்றது ஐடிக்கு வந்து ஏசிஎஸ். ஸோ அவங்க எல்லாம் வேலிடேட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் லெட்டர் கொடுப்பாங்க. இது மாதிரி ஓகே இது வந்து வேலிடான ஏரியா, கோ ஹெட்னு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ப்ரீ ரிக்வசிட். அதுதான் என்ன சொல்கிறது, ப்ரீ ரிக்வசிட் அதுதான் உங்களுக்கு. அதை வச்சு தான் நீங்கள் வந்து வீசா வந்து அப்ளை பண்ண முடியும். அது வந்து அது மேண்டேட்ரியாக வேணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. எந்த வீசா நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தாலும். அதான் நான் பேசுகிறது வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி, பிஆரை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு தேவை இல்லையா. ஸோ ஐடி வந்து ஏசிஎஸ்ன்னு சொன்னேன். அது மாதிரி ஒரு வேலைக்கும் ஒரு அசஸிங் பாடி, அதாவது டிபார்ட்மெண்ட் மாதிரி இருப்பாங்க. இந்த லேபர் ஜாப்ஸ்க்கு வந்து டிஆர்ஏன்னு சொல்லுவாங்க, ட்ரேடர்ஸ் ரெக்கக்னிஷன் ஆஸ்திரேலியா. ஸோ நீங்கள் ஏதாவது லேபர் ரிலேட்டட் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெயிண்டராக, கமர்ஷியல் பெயிண்டராக இருக்கீங்க, இல்லைனா வந்து ஷெஃபாக இருக்கீங்க, இல்லைனா வந்து டீசல் மெக்கானிக்ஸாக இருக்கீங்க, டிரைவர்ஸாக இருக்கீங்க, யாராக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் இந்த டிஆர்ஏக்கு தான் அனுப்பணும். ஸோ அவங்க வந்து வேலிடேட்லாம் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவ் லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணி பிஆர் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா. ஸோ இதுதான் டிஆர்ஏ. நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த டிஆர்ஏல வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமை பற்றி பார்க்க போகிறோம். அது பேர் வந்து ஜாப் ரெடி ப்ரோக்ராம், ஜேஆர்பின்னு சொல்லுவாங்க. அதுனா என்ன, அது யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும் எலிஜிபிள், அதை பற்றி தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க டைரக்டாக. வச்சிருக்கேன். ஸோ ட்ரேட்ஸ் டிஆர்ஏன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க தான் ட்ரேட்ஸ் ரெக்கக்னேஷன் ஆஸ்திரேலியா. இந்த லிங்க் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட்டுக்கு டைரெக்டாக எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இங்கே கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள், அசஸ் யுவர் ஸ்கில்ஸ் டுடே. TRA, Trades Recognition Australia, is a skills assessment service for people with trade skill. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரேட் ஸ்கில்ஸ் இருந்தீங்கன்னா, கார்பென்ட்ரி, டீசல் மெக்கானிக், நான் சொன்ன லிஸ்ட்டெல்லாம், ஸோ அந்த கேட்டகரியில் வந்தீங்கன்னா, கமர்ஷியல் குக்கரிங், இந்த எல்லா கேட்டகரியிலும் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்க தான் உங்களோட அசஸ்மெண்ட் சர்வீஸ். நான் வந்து ஐடிக்கெலாம் வந்து ஏசிஎஸ் மாதிரி, ட்ரேட் வந்து லேபர்ஸ்க்குலாம் வந்து லேபர் ஜாப்ஸ்க்குலாம் வந்து டிஆர்ஏ. ஸோ இவங்களுக்கு தான் நீங்கள் வந்து அந்த லெட்டர்லாம் அனுப்பணும். ஸோ இதுதான் வந்து இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டெப்னு சொல்லலாம். ஸோ இவங்களோட ப்ரோக்ராம் தான் வந்து ஜேஆர்பி. ஸோ டேரெக்டாக நான் வந்து ப்ரெசன்டேஷன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம். ஸோ வந்து ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. டிஆர்ஏனா வந்து ஜாப் ரெடி ப்ரோக்ராம் இன் ஆஸ்திரேலியா. இந்த ஜேஆர்பின்னு சொல்லுவாங்க, ஜாப் ரெடி ப்ரோக்ராம் இன் ஆஸ்திரேலியா வந்து இட் பிலாங்ஸ் டு டிஆர்ஏ. ஸோ நீங்கள் அந்த ஏசிஎஸ் உள்ளலாம், இந்த ஏசிஎஸ் கேட்டகரி உள்ளலாம் வந்து ஜேஆர்பி வராது. எனக்கு தெரிஞ்சு வெறும் டிஆர்ஏ, இந்த ட்ரேடோட அவங்களோட ப்ரோக்ராம் தான் இது, இந்த ஜேஆர்பி. ஸோ இதில் வந்து நீங்கள் நான் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் நெக்ஸ்ட் ஸ்லைடில். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த
அந்த லேபர் ரிலேட்டட் அந்த கேட்டகரிஸில் நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு கோர்ஸ் டியூரேஷன் வந்து 1 இயராக 2 இயர்ஸ் ஷூராக தெரியல, அதில் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும், எலிஜிபிலிட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் முடித்த உடனே உங்களுக்கு வந்து பிஆர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. அதுக்கப்புறம் லாங் ரனில் வந்து பிஆர் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்சி ஆஸ்திரேலியாவில் ஆகலாம். ப்ளீஸ் கீப் இன் மைண்ட், இந்த ஜேஆர்பி ப்ரோக்ராமே வந்து பிஆர் கிடையாது, இது ஒரு பாத்வே தான். இது வந்து ப்ரீ ரிக்வசட். இது முடிச்ச உடனே நீங்கள் வந்து பிஆருக்கு எலிஜிபிள் ஆவீங்க, அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிஆர் இஸ் ஜாப் ரெடி ப்ரோக்ராம் இன் ஆஸ்திரேலியா. Are you an international student willing to develop your skills to work in Australia? ஸோ அது ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸில் நம்ம இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு. ஸோ இது வந்து willing to develop your skills to work in Australia. அடுத்தது வந்து ஜாப் ரெடி ப்ரோக்ராம் இஸ் அ கிரேட் ஆப்ஷன் இஃப் யூ வாண்ட் டு அப்ளை ஃபார் அ ஸ்கில் மைக்ரேஷன் விசா. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பாத்வே டு ஸ்கில் மைக்ரேஷன் விசா. உங்களுக்கு லாங் ரனில் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து பெர்மனெண்ட்டாக நீங்கள் என்ன சொல்கிறது, தங்கணும், லிவ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன். ஸோ இதை பிடிச்சி தாராளமாக வரலாம் நீங்கள். ஸோ ஸ்கில் மைக்ரேஷன் விசான்றது பெர்மனன்ட் விசா இல்லையா? ஸோ அதனால் வந்து அதுதான் போட்டிருக்காங்க இங்கே. யூ கேன் கெயின் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆஸ்திரேலியா த்ரூ டிஆர்எஸ் ஜாப் ரெடி ப்ரோக்ராம். ஸோ ஆப்வியஸாக இந்த ஜாப் ரெடி ப்ரோக்ராமில் என்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் போய்ட்டு அந்த நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கார்பெண்டராக இருக்கலாம், இல்லைனா கமர்ஷியல் குக்கிங், நீங்கள் அதுக்கெலாம் ஒரு இடத்துல போய்ட்டு ஒர்க் பண்ணுவீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கமர்ஷியல் குக்கிங்னா ரெஸ்டாரண்ட்டில் போய் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து எக்ஸ்பீரியன்ஸாக வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து சில ஹவர்ஸ்லாம் நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும். ஒரு 1 இயர், ஐ திங்க் 12 monthsன்னு நினைக்கிறேன், நீங்கள் ஒர்க் பண்ணி இவ்வளோ வருஷம் நான் ஆஸ்திரேலியாவில் இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன்லாம், இல்லைனா கார்பெண்டராக இருக்கலாம், இல்லைனா பெயிண்டர்ஸாக இருக்கலாம். ஸோ எந்த கேட்டகரி வேணால் அதுக்கு அப்ளிகபிள், நான் சொன்ன கேட்டகரிஸ் எல்லாமே. பட் நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அந்த 1 இயர் 12 months முடித்த உடனே அது வந்து ஒரு என்ன டிஆர்ஏக்கு அமிச்சு அவங்க வந்து வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கில் மைக்ரேஷன் விசாக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது மாதிரி தான் ஒர்க் ஆகும் இது. ஓகேவா? வித் அ சக்ஸஸ்ஃபுல் ஸ்கில்ஸ் அசைன்மெண்ட் யூ கேன் அப்ளை ஃபார் அ ஸ்கில் மைக்ரேஷன் விசா. அதுதான் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த 189, 190, 491 இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாத்வே டு பெர்மனன்ட் ரெசிடென்சி. ஆஸ்திரேலியாவில் பிஆர் வந்து இருக்கிறதுக்கு இதோட வீசாஸ்லாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த ஆப்ஷன் வந்து ஜாப் ரெடி ப்ரோக்ராம். ஸோ நீங்கள் அதில் என்ரோல் ஆகி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பாத்வே டு ஸ்கில் மைக்ரேஷன் வீசா. அடுத்தது போகலாம். ஃபியூ கோர்சஸ் டு பி கன்சிடர். நான் அப்படியே குயிக்காக போகிறேன். கார்பென்ட்ரி, போட் பில்டிங், ஆட்டோமேட்டிக் மெக்கானிக், கமர்ஷியல் குக்கரி, ஹெவி டீசல் மெக்கானிக் இருக்குது, பிளாஸ்டரிங், பிரிக் லேயிங், எலக்ட்ரீஷியன், அப்புறம் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரீஷியன், இன்ஜினியரிங் ஃபேப்ரிகேஷன் இருக்குது, அப்புறம் வந்து பெயிண்டிங், கேபினெட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் லேட்டஸ்ட்டாக என்ன கோர்ஸில் அவைலபிள்னு போயிட்டு வெப்சைட் செக் பண்ணிக்கோங்க. இந்த சைட் எல்லாம் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். பட் இதுதான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக உங்களுக்கு என்னென்ன கேட்டகரிஸ், என்னென்ன கேட்டகரிஸ்லாம் வரும்னு உங்களுக்கு ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் இது சொன்னது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இந்த டிஆர்ஏ ஜாப் ரெடி ப்ரோக்ராமுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியாதுல்ல, அதுக்குன்னு சில என்ன சொல்கிறது, சில ப்ரீ ரிக்வசிட், சில வந்து க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். TRA Job Ready program is a skills assessment program. It's a 4-step employment based skill assessment program. So skills assessment program. So இது வந்து 4 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இந்த ஜேஆர்பி முடிச்சு நீங்கள் இந்த கேட்டகரி முடிச்சு நீங்கள் பெர்மனன்ட் ரெசிடென்சி ஸ்கில் மைக்ரேஷன் வீசாக்கு அப்ளை பண்ணுறதுக்குள்ள 4 ஸ்டேஜ் இருக்குது. அது என்னென்னலாம் பார்க்கலாம். இது வந்து மெயின்லி ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஆஸ்திரேலியா. ஓகேவா? டு பி எலிஜிபிள் ஃபார் TRA Job Ready program in Australia, you must have completed trade qualification in Australia. நீங்கள் வந்து அந்த ட்ரேட் குவாலிஃபிகேஷன் வந்து முடிச்சிருக்கணும் ஆஸ்திரேலியாவில். அதுக்கப்புறம் have finished studies related to an occupation list in the medium long skills list. அதில் skills listல இருக்கணும். Make sure that the TRA is your skills assessor for that occupation. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நம்ம TRA தான் உங்களோட skills assessing bodyன்னு பார்த்துட்டோம். have completed 360 hours of work or vocational experience in Australia relevant to your occupation. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நீங்கள் குக்கரினா அந்த இடத்துல போய் ஒர்க் பண்ணுவீங்களா, அந்த ஹவர்ஸ்லாம் நீங்கள் அக்குமுலேட் பண்ணி காட்டணும். ஓகேவா? அப்புறம் to be able to apply for a temporary graduate visa. 485 நீங்கள் கோர்ஸ் முடிச்சிட்டிங்க, இன்னும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் இருக்கணும் ஃபார் சம் ரீசன்ஸ். ஏன்னா வந்து ஜாப் இல்லைனா உங்களுக்கு வேலை கிடைக்கல, ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த 480 கிராஜுவேட் விசா 485ன்றது இட் வில் அலோவ் யூ டு லிவ் அண்ட் ஒர்க் இன் ஆஸ்திரேலியா ஃபார் 1 or 2 years கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது அப்ளை பண்ணி பிஆர் அப்ளை பண்ணிட்டு போய்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் மாதிரி, முடிச்ச உடனே கண்ட்ரி விட்டு வெளில போகாமல் இருக்கிறதுக்கு ஒன்று ஹோல்ட் பண்ணுறதுக்காக இந்த 480 கிராஜுவேட் விசா 485 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா சைட் பை சைடு வந்து இந்த ஜேஆர்பியில் அப்ளை பண்ணி ஸ்கில் மைக்ரேஷன் விசா வந்தோம்னா வர வரைக்கும் உங்களுக்கு இது என்ன சொல்கிறது, உங்களுக்கு சேவ் பண்ணுவது. ஓகேவா? அடுத்தது வந்து ஓகே, நான் 4 ஸ்டெப் சொன்னேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் skills assessment PSA. So provisional skills assessment is the first step of JRP. It examines your eligibility, Australian qualification, அப்புறம் வந்து employment, placement in Australia. You must complete the PSA before jumping on to GRE. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்சி, அதாவது ஸ்கில்ஸ் அசஸ்மெண்ட்டில் அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் இது தான் பண்ணணும். இது முடித்த உடனே அதுக்கப்புறம் கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் யூ கெட் அ பாசிட்டிவ் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் PSA,
யூ கேன் யூஸ் இட் டு அப்ளை ஃபார் கிராஜுவேட் விசா 485. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிராஜுவேட் விசா 485 நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் கிடைக்கும். நீங்கள் முடிச்சுட்டு உடனே கண்ட்ரி விட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வராது. ஸோ நீங்கள் அதனால் அப்ளை பண்ணி வச்சிடலாம் 485 கிராஜுவேட் விசா. பட் அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் அவுட்கம் இருக்கணும் பிஎஸ்ஏல. அதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? பிஎஸ்ஏ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். ஓகே, இன் ஆர்டர் டு குவாலிஃபை ஃபார் 485 விசா யூ ஆக்குபேஷன் மஸ்ட் பி ஆன் த ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட். ஸோ எஸ்ஓஎல் லிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த எஸ்ஓஎல் லிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸ் வந்து இருக்கணும். அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்தது வந்து ஜேஆர்இ. அந்த ஸ்டெப் 4வது ஸ்டெப்பில் 2வது ஸ்டெப் வந்து ஜேஆர்இ. அப்படின்னா ஜாப் ரெடி எம்ப்ளாய்மெண்ட் இஸ் த செகண்ட் ஸ்டெப் ஆஃப் த ஜாப் ரெடி ப்ரோக்ராம். In this step, you will be able to gain experience in Australian workplace so you can develop skills relevant to your occupation. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எதாவது இடத்துல கார்பெண்ட்ரியாக இருக்கலாம், பெயிண்டராக இருக்கலாம், குக்கரியாக இருக்கலாம், எலக்ட்ரிஷியனாக இருக்கலாம். நீங்கள் போய்ட்டு அந்த இடத்துல ரியல் டைமில் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இல்லையா? அதுதான் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் வரும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். டு பி எலிஜிபிள் ஃபார் ஜிஆர்இன்ற பாருங்கள். கம்ப்ளீட் த ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் அசஸ்மெண்ட் பிஎஸ்ஏ முடிச்சிருக்கணும். ஆப்வியஸ்லி ஹேவ் லெஸ் தென் 4 months லெஃப்ட் ஆன் யுவர் ஸ்டூடெண்ட் விசா 500. நீங்கள் கிரேட்டர் தென் 4 months இருந்தால் பண்ண முடியாது. லெஸ் தென் 4 months இருக்கணும். அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த ஜேஆர்இ நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அட் த சேம் டைம் நீங்கள் 485 இனிஷியேட் பண்ணி விட்டுறலாம், 485 விசாவும். ஸோ அப்புறம் வந்து ஹோல்டர் ஹேவ் அப்ளைட் ஃபார் அ விசா ப்ரொவைடிங் ஒர்க் ரைட்ஸ். இது பண்ணியிருக்கணும். ஹேவ் சஃபிஷியன்ட் டைம் ஆன் யுவர் விசா டு கம்ப்ளீட் 2 steps 2 to 4 of the JRP. You must have at least 12 months. ஸோ இந்த 12 மாதம் இருக்கணும் உங்களுக்கு இந்த இது முடிக்கிறதுக்கு. டூரிங் யுவர் பிஎஸ்ஐ யூ மஸ்ட் பி எம்ப்ளாய்ட் இன் த சேம் ஆக்குபேஷன் அஸ் நீ எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து இருக்கணும். அது செக் பண்ணுவாங்க அதை. ஓகேவா? அடுத்தது வந்து இன் ஆர்டர் டு அப்ளை ஃபார் ஜேஆர்இ யூ மஸ்ட் இன்க்ளூட் யர் கரண்ட் எம்ப்ளாயர் டீடைல்ஸ். இன் கேஸ் யூ சேஞ்ச் யர் ஒர்க் பிளேஸ் யூ மஸ்ட் ரெஜிஸ்டர். ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணிருக்கணும். இன் கேஸ் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த அட்ரஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஓகேவா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் ஜாப் ரெடி ஒர்க் பிளேஸ் அசஸ்மெண்ட், JRWA. அப்படின்னா என்னென்னா determines to eligibility to work in Australia, the required skill level for your occupation. இது வந்து பேசிக்லி அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா அந்த பர்டிகுலர் ஸ்கில்ல அது வந்து எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணுறது தான் வந்து இந்த தேர்ட் ஸ்டெப் JRWA. You can apply for job JRWA if you have experience of paid employment in your field of 863 hours over last 6 months from the start date of JRE. கிளியராக போட்டிருக்கோம் 6 மாதம் தேவைன்னு 863 hours வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கணும். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் if you are for each registered company obviously இருக்கணும். அப்புறம் வந்து ஸ்கில்ஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் சைன் பை யூ அண்ட் யுவர் நாமினேட்டட் சூப்பர்வைசர் அவர்கிட்ட இந்த வாங்கி வச்சுக்கோங்க. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் அக்ரி தட் JRW ஷுட் பி கன்சிடர்ட் யுவர் ஒர்க் பிளேஸ். யுவர் எம்ப்ளாய் மஸ்ட் சைன் யுவர் இது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் வித் யுவர் என்ன சொல்கிறது எம்ப்ளாயர். ஸோ அதனால் அவர்கிட்ட அந்த டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி ப்ரூஃப் மாதிரி உங்களுக்கு. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ஃபோர்த் ஸ்டெப் ஃபைனல் ஸ்டெப் ஜாப் ரெடி ஃபைனல் அசஸ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம பாசிட்டிவ் அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லை, இது வந்து ஃபைனல் ஸ்டெப். திஸ் ஸ்டெப் அக்னாலேஜ் தட் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் த JRP வித் அ சக்ஸஸ்ஃபுல் JRFA skills assessment. You can apply for a skill migration visa. இதுதான் ஃபைனல் ஸ்டெப். ஸோ நீங்கள் இந்த 3 ஸ்டெப்பு முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனலில் வந்து நீங்கள் வந்து ஸ்கில் மைக்ரேஷன் விசாக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணுறீங்க. அது வந்து 1 or 2 years 1 to 1.5 years டிபெண்ட்ஸ் கியூ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்து உங்களுக்கு வந்துடும். இது போட்டிருக்காங்க பாருங்கள். டு அப்ளை ஃபார் அ JRFA you must have a successful outcome of the job ready workplace assessment JRW. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துருக்கணும். JRWவில் completed the eligibility requirements of JRE. It includes evidence of paid employment in your field for இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பில் 1725 hours over the last 12 months வந்து ஸ்டார்ட் ஆஃப் யுவர் JREலேருந்து வந்து அக்குமுலேட் பண்ணியிருக்கணும் 1725 hours. ஸோ இது வந்து ரொம்ப மேண்டேட்ரி. இந்த ஹவர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாலாம் எப்படின்னா ஜஸ்ட் வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ 2 மணி நேரம் கம்மியாக இருக்குனால அக்செப்ட் பண்ண 1 hour கம்மியாக இருந்தால் கூட 1 minute 5 minutes கம்மியாக இருந்தால் கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. 1725 hours இருக்கணும்னா 1725 hours இருக்கணும் பீரியட் டாட். அதனால் இதில் எதுவும் காம்ப்ரமைஸ்லாம் இருக்காது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் ஃபைனல் ஸ்டெப்பு. ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் முக்கியமான. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த வீடியோ. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் லேபர் ஜாப்ஸ் ரிலேட்டட் ஜாப்ஸில் உங்களுக்கு வரணும்னா இது ஒன் ஆஃப் த ஆப்ஷன். இன்னும் சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நான் அதை அப்புறம் ஃபியூச்சரில் போடுறேன். பட் இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த லேபர் ஜாப்ஸ் வந்து நிறைய டிமாண்ட். இன்ஃபேக்ட் ஹைலி பெய்டுன்னு கூட சொல்லலாம். கார்பெண்ட்ரி, எலக்ட்ரிஷியன், ப்ளம்பிங்லாம் வந்து சம்டைம்ஸ் ஐடி ஜாப்ஸ் விட கூட இன்னும் நிறையா பே தருவாங்க. ஸோ அதனால் வந்து பட் உள்ளே அது எல்லாம் முடிச்சுட்டு வரது தான் கஷ்டம். பட் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குயிக்காக கிடைக்கும். அதுவும் நீங்கள் ரீஜனல் சைட்லாம் போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து இன்னும் பே வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். இது மாதிரி லேபர் ஜாப்ஸ்லாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது ரொம்ப முக்கியமான வீடியோ. நிறைய பேருக்கு போனால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் மேக் ஷேர் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ். அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லையும் கிளிக் பண்ணுங்கள். நான் அடுத்த வாரம் இதேமாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோ போடுறேன். டேக் கேர். பாய்.